IVM. It's story time. மீனவனா இருந்தும் மீன் பிடிக்க போகாம இருந்த ஒரு இளைஞனோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அரபிக்கடல்ல இருந்த ஒரு தீவு கேரள அரசரோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அந்த தீவுல பாதிக்கு மேல பாறையா இருந்ததுனால விவசாயம் எதுவும் செய்ய முடியல. அதனால அந்த தீவுல இருந்த மக்கள் கடல்ல மீன் பிடிக்கிறதும் ஆடு மாடுகளை வளர்க்கறதும் தொழிலா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சில மீனவர்கள் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போகாம கப்பல்ல மாலுமியா வேலை பார்த்தாங்க. வேற சில பேர் அந்த தீவை சுத்தி இருக்கிற கடல் பகுதியில முத்துகளை எடுத்து அதை விற்பனை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த தீவுல ஒரு வயசான மீனவர் இருந்தாரு. அவருக்கு 5 பசங்க. அவரு தன்னோட 5 பசங்களுக்குமே மீன் பிடிக்கிற தொழில நல்லா பழக்கி விட்டிருந்தாரு. அவரோட கடைசி பையன் பேரு குல்ஷன். மற்ற எல்லா பசங்களும் மீன் பிடிக்க போனாலும் இவனுக்கு மட்டும் மீன் பிடிக்க போறதுல ஆர்வமே இல்லாம இருந்தான். அவங்க அப்பா அவங்கிட்ட, நீ மீன் பிடிக்க கண்டிப்பா போய்த்தான் ஆகணும், அதுதான் உன்னோட வாழ்வாதாரம்னு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாரு. ஆனா குல்ஷன் அதையெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. ஒவ்வொரு வாட்டி வலை வீசி அதுல மீன்கள் சிக்கும் போதும் அந்த மீன்கள் துடிச்சு சாகரத்தை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவும் பாவமா இருக்கும். அதனால பெரும்பாலும் கிடைச்ச மீன்களை மறுபடியும் கடல்ல தூக்கி போட்டுடுவான். இவனோட அண்ணனுங்க 4 பேரும் எக்கச்சக்கமா மீன்களை பிடிச்சுக்கிட்டு வரும்போது இவன் மட்டும் கொஞ்சம் மீன்களை எடுத்துக்கிட்டு வந்து இதுதான் இன்னைக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லுவான். முதல்ல அந்த வயசான மீனவரும் அதை நம்பி இவனுக்கு ஒழுங்கா மீன் பிடிக்கிறதுக்கு இன்னும் பழகல அப்படின்னு நினைச்சு இவனை தனியா அனுப்பாம அவரோட மற்ற பையன்களோட இவனை பயிற்சிக்காக அனுப்புனாரு. ஆனா அவங்களோட போனப்பவும் குல்ஷன் தன்னோட இயல்புலேந்து மாறாம வலையில கிடைச்ச மீன்கள்ல உயிரோட இருந்த மீன்களை தூக்கி மறுபடியும் கடல்ல போட்டான். அவனோட அண்ணனுங்க எல்லாம் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் குல்ஷன் கேட்கவே இல்லை. இதனால அவங்க எடுத்துக்கிட்டு வர மீனோட அளவும் குறைய ஆரம்பிச்சுது. நாளடைவுல குல்ஷனை கடலுக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்கு எந்த அண்ணனுமே தயாரா இல்ல. பிடிக்கிற மீன்கள்ல உயிரோட இருக்கிற மீன்களை மறுபடியும் அவன் கடல்ல தூக்கி போட்டுடுறான் அப்படிங்கறது தெரிஞ்சு அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவரு குல்ஷன் கிட்ட சொன்னாரு, மீன்கள் கிட்ட நீ பாவம் பார்க்கவே கூடாது, மீன்களை பிடிக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கை முறை, அதுதான் நம்ம வாழ்வாதாரம். இப்படியே கிடைக்கிற மீன் எல்லாம் நீ கடல்ல தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தா ஒரு நல்ல மீனவன் அப்படின்னு உன்னால பேரெடுக்கவே முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்குமாவது உனக்கு சாப்பாடு போட்டுடுவேன். அதுக்கு அப்புறம் நீ யாருகிட்டையும் சாப்பாடுக்கு கையேந்தி நிக்க கூடாதுன்னா இந்த மீன் பிடிக்கிற தொழில நீ நல்லா கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. குல்ஷனுக்கு மீன் பிடிக்கிறதுல ஆர்வம் இல்லைன்னாலும் மீன்கள் மேல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. பல மீன்களை பத்தின எல்லா விவரங்களையும் அவன் தெரிஞ்சு வச்சிருந்தான். சும்மாவாவது மூச்சடக்கி கடலுக்கு அடியில நீஞ்சிக்கிட்டு போய் எல்லா மீன்களையும் வேடிக்கை பார்த்துட்டு வர்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாதி நேரம் கடற்கரையிலேயே உக்காந்துக்கிட்டு கடலையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். மீதி நேரம் கடலுக்கு அடியில போய் அங்க இருக்கிற மீன்களை வேடிக்கை பார்த்துட்டு வருவான். இதனால அந்த தீவுல இருந்த எல்லாரும் அவனை உதவாக்கற அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க. உனக்கு மீன் பிடிக்கிறதுல ஆர்வம் இல்லைன்னா நீ ஏதாவது ஒரு கப்பல்ல மாலுமியா வேலைக்கு சேர்ந்துக்கோ, அப்படி இல்லைன்னா கடல்ல முழுகி முத்தையாவது எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு அவனோட அண்ணனுங்க எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க. ஆனா குல்ஷன் அதையும் கேட்கலங்கிறதுனால அவனோட அண்ணனுங்க யாரும் அவனுக்கு அறிவுரை சொல்றதையே நிறுத்திட்டாங்க. அவனோட அப்பாவுக்கு மட்டும் தனக்கு அப்புறம் தன்னோட பையன் பிழைப்புக்கு என்ன செய்வான் அப்படிங்கிற கவலை இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் குல்ஷன் கடலுக்கு அடியில போய்
ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுனால மூச்சை அடக்கிறது அவனுக்கு ரொம்ப பழகிடுச்சு. அவன் கடலுக்கு அடியில ரொம்ப ஆழத்துக்கு போய் ரொம்ப நேரம் அங்கேயே இருந்துட்டு வர்ற மாதிரி அந்த தீவுல வேற எந்த மீனவராலையும் இருக்க முடியல. எப்படி இவனால மட்டும் இவ்வளவு நேரம் மூச்சை அடக்கிக்கிட்டு இருக்க முடியுது? மூச்சை அடக்கறதுல இவ்வளவு திறமை இருந்தும் இவன் ஏன் முத்து எடுக்காம சும்மா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த மீனவர்கள் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. மற்ற மீனவர்கள் மாதிரியே குல்ஷனும் ஒவ்வொரு நாள் காலையிலையும் தன்னோட படகை எடுத்துக்கிட்டு கடலுக்கு கிளம்புவான். ஆனா பாதி நேரம் அவனோட படகு மட்டும்தான் கடல்ல மிதந்துகிட்டு இருக்கும். அவன் எங்கேயாவது கடலுக்கு அடியில வேடிக்கை பார்க்க போயிடுவான். ஒவ்வொரு நாள் வீட்டுக்கு வந்ததும் அவன் தன்னோட அண்ணன்க கிட்ட கடலுக்கு அடியில அவன் என்னெல்லாம் பார்த்தான், எவ்வளவு கப்பல்கள் உடைஞ்சு கிடந்துச்சு, என்ன மாதிரியான தாவரங்கள் இருந்துச்சு, கடலுக்கு பக்கத்துல என்ன மீன்கள் கிடைக்குது, கடல்லேருந்து ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் என்ன மீன்கள்லாம் இருக்கு, கடலுக்கு அடியில எவ்வளவு பவளப்பாறைகள் இருக்கு, இத மாதிரி எல்லா தகவல்களையும் சொல்லுவான். ஆனா அவனோட அண்ணனுங்க இவன் சொல்ற எந்த தகவலையும் நம்பாம இவன் ஏதோ பைத்தியம் மாதிரி உளர்றதா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. குல்ஷன் சொல்றதையெல்லாம் அவனோட அண்ணனுங்க நம்பலனாலும் அந்த தீவுல இருந்த மற்ற மீனவர்கள் நம்பினாங்க. குல்ஷன் சொன்ன இடத்துல அவன் சொன்ன மாதிரியே நிறைய கடல் தாவரங்களும் பவளப்பாறைகளும் இருக்கிறத பார்த்ததும் அவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. குல்ஷனோட இந்த திறமைய பத்தி அவனோட புகழ் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சுது. அந்த தீவோட ராஜாவே ஒரு தர குல்ஷனோட திறமைய பத்தி கேள்விப்பட்டு அவனை அரண்மனைக்கு வர சொன்னாரு. அவன் அரண்மனைக்கு போனப்போ ராஜா அவங்கிட்ட கேட்டாரு, உன்னால ரொம்ப நேரத்துக்கு மூச்சை அடக்கி கடலுக்குள்ள இருக்க முடியுமாமே, கடலுக்குள்ள ரொம்ப ஆழம் வரைக்கும் உன்னால போக முடியும்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நீ மூச்சை அடக்கிற மாதிரி இந்த தீவுல வேற யாருமே மூச்சை அடக்க முடியாது அப்படின்னு வேற சொன்னாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டாரு. குல்ஷன் அவர்கிட்ட சொன்னா, மற்றவங்கள பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்னால ரொம்ப நேரத்துக்கு கடலுக்கு அடியில மூச்சை அடக்கிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னான். அவனோட திறமைய நேர்ல பாக்கறதுக்காக ராஜா அவனை ஒரு சின்ன கப்பல்ல கூட்டிக்கிட்டு கடலுக்கு கிளம்பினாரு. ராஜாவோட அந்த நாட்டு இளவரசியும் வந்தாங்க. நடுக்கடல்ல போகும்போது ராஜா திடீர்னு தங்கத்துல இருக்கிற ஒரு சொம்பை எடுத்து கடலுக்குள்ள போட்டு, இந்த சொம்ப கீழே போய் உன்னால சரியா எடுத்துக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு குல்ஷன் கிட்ட கேட்டாரு. குல்ஷன் உடனே தன்னால எடுத்துக்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல்லேருந்து கடலுக்குள்ள குதிச்சிட்டான். கடலுக்கு அடியில போய் அந்த சொம்பையும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு அங்க இருந்த ஒரு பவள கொடியையும் பறிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த கடலுக்கு அடியிலேயே ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்துட்டு அதுக்கு அப்புறமா அவன் மேல வந்தான். கடல்ல குதிச்சவன ரொம்ப நேரமா ஆளை காணுமே அப்படின்னு ராஜாவும் இளவரசியும் தேடிக்கிட்டு இருந்தப்போ அவன் மேல வந்து அந்த தங்க சொம்ப ராஜா கிட்டையும் தான் பறிச்சுக்கிட்டு வந்த பவள கொடிய இளவரசிக்கும் அன்பளிப்பா கொடுத்தான். அவன் அவ்வளவு நேரம் கடலுக்கு அடியில இருந்ததும் கடலுக்குள்ள போட்ட தங்க சொம்ப சரியா எடுத்துக்கிட்டு வந்ததும் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ராஜா உடனே அந்த தங்க சொம்ப குல்ஷனுக்கே பரிசா கொடுத்துட்டாரு. இவனோட திறமைய இந்த தீவோட நன்மைக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ராஜா யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. இந்த தீவை சுத்தி கடலுக்கு அடியில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு இந்த தீவை எப்படி மேம்படுத்த முடியும்னு யோசிக்கலாம் அப்படின்னு ராஜா நினைச்சாரு. குல்ஷன் கடலுக்கு அடியில நீஞ்சிக்கிட்டே போய் இந்த தீவை முழுமையா ஒரு சுத்தி வரணும். அப்படி வரும்போது ஒவ்வொரு நாளும் கடலுக்கு அடியில ஒவ்வொரு இடத்துலயும் என்ன இருந்துச்சுங்கிறத குறிப்பெடுத்துக்கிட்டு வரணும். அவன் முழுமையா சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அவன் எடுத்துக்கிட்டு வர குறிப்புகளை வச்சு என்ன செய்யலாங்கிறத திட்டமிடலாம் அப்படின்னு ராஜா நினைச்சாரு. அவரு குல்ஷன் கிட்ட, நீ இந்த தீவை முழுமையா ஒரு சுத்தி வந்து கடலுக்கு அடியில நீ என்னெல்லாம் பார்த்தேங்கிறத எனக்கு ஒரு அறிக்கையா தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு.
உடனே குல்ஷன் சொன்னா, அப்படி ஒரு அறிக்கைய கண்டிப்பா என்னால தர முடியும் ராஜா. ஆனா இது நல்ல பெரிய தீவு, அதனால ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து இந்த தீவை முழுமையா சுத்தி வர்றதுக்கு எனக்கு 3 மாசத்துக்கு மேல ஆயிடும். 3 மாச முடிவுல நான் அறிக்கையை கொண்டு வந்து உங்ககிட்ட தரேன் அப்படின்னு சொன்னான். ராஜாவும் அவனோட அறிக்கைக்காக 3 மாசம் காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு அந்த 3 மாசத்துக்கு அவனுக்கு தேவையான செலவுகளுக்கு பணத்தையும் கொடுத்தாரு. தனக்கு பிடிச்சமான ஒரு வேலை கிடைச்ச மகிழ்ச்சியில அடுத்த நாளே குல்ஷன் தன்னோட வேலைய ஆரம்பிச்சிட்டான். சரியா ஒரு இடத்த அடையாளம் வச்சுக்கிட்டு அந்த இடத்திலேந்து தொடங்கி மேற்கு நோக்கி நகர்ந்து தீவை முழுமையா ஒரு சுத்தி மறுபடியும் அடையாளம் வச்ச இடம் வரைக்கும் வரணும் அப்படின்னு குல்ஷன் ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டான். ஒவ்வொரு நாளும் பகல் பொழுது முழுக்க அவன் கடலுக்கு அடியிலேயே பெரும்பாலான நேரம் இருந்தான். பொழுது இருட்ட ஆரம்பிச்சதும் தன்னோட வீட்டுக்கு வந்து அன்னிக்கு கடல்ல பார்த்ததை எல்லாத்தையும் அறிக்கையா எழுத ஆரம்பிச்சான். அடுத்து வந்த 3 மாசமும் பகல் முழுக்க கடலுக்கு அடியிலையும் ராத்திரி முழுக்க அறிக்கை எழுதுறதுலையும் அவனோட நேரம் செலவாச்சு. தான் எதிர்பார்த்ததை விட அந்த அறிக்கை ரொம்ப நல்லா வந்திருக்கிறத பார்த்து குல்ஷனுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.